வணக்கம் வணக்கம். சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ எனக்கு மைக்ரேன் வலி. அதாவது மைக்ரேன் வலி இப்போ இருந்து எனக்கு இல்லை. எனக்கு ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து ரொம்ப தலைவலி வரும். ஸோ நான் சின்ன பிள்ளையிலேருந்து தலைவலி வரும், நின்றும் அப்படியே இருக்கிறப்ப எனக்கு ஒரு வயசுக்கு மேலே நினச்சேன் இது தலையில் எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ, பயப்படுவேன் சின்ன பிள்ளைல. ஸோ எனக்கு சரியாக தெரியாது, ஆனால் வலி வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு வயசுக்கு வந்த பிறகு நம்மளுக்கு பெரிய நல்ல மெச்சூர்ட் ஆகிட்டோன்னு எனக்கு நான் போய் ஹாஸ்பிட்டலில் கிளினிக்கில் செக் பண்ணப்போ டாக்டர் சொன்னாங்க ஹைப்பர் டென்ஷன் சொன்னாங்க. ஸோ உனக்கு ப்ரெஷர் இருக்குன்னு பார்த்தாங்க. இல்லை, ப்ரெஷர் இல்லை, ஹைப்பர் டென்ஷன்னா ரத்தம் அப்பப்போ ரொம்ப த்ரெஸ் ஆகிட்டா ஏறுறது இந்த மாதிரி. பட் அப்போ அதுவும் எனக்கு அவ்வளோ அதில் மேலே நம்பி இருக்குது தான். பட் எனக்கு தெரியும். ஆனால் அந்த தலைவலி அப்பயும் ஸ்டீல் எனக்கு இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு, வந்துக்கிட்டு தான் இருக்கும் எப்போத்தாலும். அப்போ நான் என்ன செஞ்சேன், இதை நல்லா கேட்குறப்ப போக சொன்னாங்க மைக்ரேன் வலி அப்படின்னு. ஸோ நம்ம வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே படிப்பெல்லாம் முடித்து வேலைக்கு போக ஆரம்பித்தோன்னே மலாய்க்கர் நண்பர் கூட சேருவேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இது உன்னோட மைக்ரேன் வலி, எனக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அது ரொம்ப ஓவரான த்ரெஸ்ஸு நம்மளுக்கு மைக்ரேன் வலி அவங்களோட என்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு பயப்படுவேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கோவம் வந்துச்சுன்னா என் வீட்டுக்கார கத்தி எடுத்து குத்தக்கூடியும் போயிருக்கிறேன். ஸோ அந்த வலி அவ்வளோ மோசமாக வரும் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு பயம் எடுத்துருச்சு, என்ன மைக்ரேன் வலி இப்படி இருக்குமா அப்படின்னு. போ எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சிச்சு. சத்தம் போட்டாலோ எனக்கு அது மைக்ரேன் வலி வந்துருச்சுன்னா, இப்போ நான் காடியில் ஏறி உட்காந்துனா ஃபோன் பார்க்கக்கூடாது. ஃபோன் பார்த்துட்டுனா ஒரு 2 செகண்ட் பார்த்தேன்னு வச்சுங்களேன், காடி ஓடிட்டு இருக்கப்ப ஸோ காடி ஸ்டாப் பண்ணி இருந்தால் ஒன்றும் செய்யாது. காடி ஓடிட்டு இருக்கப்போ அந்த ஃபோன் எடுத்து பார்த்துட்டுனா எனக்கு மைக்ரேன் வலி வந்துடும். உடனே என் வீட்டுக்கார்ட்ட சொல்லுவேன், காடி ஓரணுமா அனுப்பாட்டுங்கன்னு. நான் கதவை திறந்து வாந்தி வராது, ஆனால் அந்த எச்சி மாதிரி வாந்தி நம்மளுக்கு அந்த இது இருக்கும் சிம்டம். அது எச்சு நான் வாந்தி எடுத்தது இது பண்ணிட்டோன்னே மிஞ்சாக்காப்பா நிறைய பூசுவேன், முடியாது. நான் காடியை விட்டு இறங்கி வீட்டுக்கு போய் படுக்கணும். அதாவது மருந்து இப்போ நம்மளுக்கு பெண்ணோலுக்கும் நிறைய மருந்து இருக்கும், மைக்ரேனுக்கும் மருந்து இருக்கும். அப்போ யாருக்கு உடம்புக்கு என்ன மருந்து கேட்குதோ அது மட்டும் தான் கேட்கும் அந்த மைக்ரேன் வலிக்கு. ஸோ அப்போ நான் என்ன செய்வேன், நானும் பெனண்டோல் சாப்பிடும் அவ்வளோ இது பண்ணாது. அப்போ ஒரு வாட்டி கிளினிக் செக் பண்ணுவோம், டாக்டர் எனக்கு மைக்ரேனுக்கு அந்த மருந்து கொடுத்தாங்க. அந்த ஒரு மருந்து சாப்பிட்டேன். அது சாப்பிட்டது எனக்கு அந்த மைக்ரேன் வலி விட்டுச்சு. அப்புறம் திருப்பி வரும், சும்மா வரும், எப்போ பார்த்தாலும் வரும் மைக்ரேன் வலி. அப்படியே இருக்கிறப்ப நான் என்ன செஞ்சேன், நான் கல்யாணம் பண்ணி போன விட்டு என் ஹஸ்பண்டுக்கு அவங்க மாமியாருக்கு அந்த மைக்ரேன் வலி இருந்துச்சு. ஸோ அவங்களாம் மைக்ரேன் வலி இருக்கப்போ அவங்களும் இதே மாதிரி மருந்து ஃபாலோ பண்ணி சாப்பிடுவாங்க. பட் அப்புறம் ஜம்மு மருந்து மாதிரிலாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க, அன்னடிக்கு சாப்பிட்றது. அப்போ எனக்கு பயம் எடுத்துச்சுன்னா அந்த மருந்து அன்னடிக்கு சாப்பிட்ணும் நம்மளுக்கு அப்படின்னு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், ஒரு காலகட்டம் வர என்னோடய கிளினிக் மருந்தை மட்டும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்போ அந்த கிளினிக் மருந்து நான் போட்டால் தான் எனக்கு மைக்ரேன் வலி நிற்கும். வேறு எந்த மருந்து போட்டாலும் பெனண்டோல எதுவுமே கேட்காது, அந்த ஒரு மருந்துக்கு மட்டும் தான் அந்த வலி நிற்கும். ஸோ அது மாதிரி இருந்தப்போ ஒரு வாட்டி எனக்கு ரொம்ப விட்டுட்டேன் நான். எனக்கு அந்த மருந்து இல்லை, நான் பெனண்டோலாலும் போட்டு மருந்து வலி நிற்கல. அப்போ எனக்கு நெத்திக்கிட்டு இந்த இடத்துல நரம்பு துடிக்க ஆரம்பிச்சிருச்சு, 2 சைடும் நரம்பு துடிச்சு ஒரு 6 ஹவர்கிட்ட ஆக வலி நிற்கல எனக்கு. அண்ட் தென் நானும் என்ன செஞ்சேன், என்னடா மருந்து இந்த மருந்து கேட்கல, அந்த மருந்துக்கு ஒண்டி தான் கேட்கும் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன், பரவாயில்ல ஒரு வாட்டி ஆஸ்பத்திரி கிளினிக் போயிடுவோம் அப்படின்னு. தென் அப்போ எனக்கு காதுகிட்டையும் சத்தம் கேட்க ஆரம்பிச்சு, டுன்னு ஒரு மாதிரி விட்டு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் ஹாஸ்பிட்டல் கிளினிக் போனோன்னே டாக்டருக்கு என்னுடைய ப்ரெஷரை செக் பண்ணிட்டு உடனே நீ படுக்க சொல்லிட்டு ஊசி போட்டார். 2 ஹவர் நீ எழுந்திரிக்கூடாது, படுத்து தூங்கு. அப்புறம் 2 ஹவர் கழித்து நான் தூங்கிட்டேன், மருந்து போட்டாங்க. எழுச்சோன்னு சொன்னாங்க, உனக்கு இந்த மாதிரி வந்தது எவ்வளோ ஆபத்து தெரியுமா, உன்னோட மண்டையில் நரம்பு வெடிச்சிடும். ஸோ இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும், இதை உன்னோட ப்ரெஷர் ஏறிடுச்சு ஹையா அப்படின்னு. எதனால் அந்த மாதிரி ஆச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு 2 நாளாக மைக்ரேன் வலி, நான் தகன் பண்ணிகிட்டே இருந்தேன், முடியல, இந்த மருந்து சாதாரண மருந்து போட்டு கேட்கல. அப்போ தான் அவர் சொன்னார், அந்த மருந்தை நீங்கள் போட்டுருங்க, வலியை தகான் பண்ணாதீங்க, உங்களுக்கு ப்ரெஷர் ஏறிடுச்சு. அப்போ நான் இது வரைக்கும் நான் என்ன செய்வேன், எனக்கு அந்த வலி வந்துச்சுன்னா அந்த மருந்து எப்போதுமே என்கிட்ட இருக்கும், மருந்தை போட்டுருவேன். பட் என்றைக்கு நான்
இந்த பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ண ஆரம்பித்து என்னோடய பிரச்சனையில் தான் மீண்டு வந்தனோ நான் ஸ்கார்ஃப் போட ஆரம்பித்தேன். தலைவலி வந்தால் எடுத்து ஸ்கார்ஃப் போடுவேன். உங்களுக்கு தெரியுமா, நான் தலைவலி வந்து ஸ்கார்ஃப் ஒரு 4 வாட்டி 5 வாட்டி போட்டிருக்கேன். அதோடு எனக்கு இப்போ இந்த மைக்ரைன் வலி வர்றதில்ல. ரொம்ப நாள் ஆச்சு மைக்ரைன் வலி வர்றதே இல்லை எனக்கு. அடிக்கடி வரும், சும்மா வரும். இப்போ அந்த மைக்ரைன் வலி இல்லை. அப்புறம் ரத்தம் ப்ரெஷர் ஏறும். இதெல்லாம் ரிலீஃப் ஆகிருக்குது. அப்படி நான் இப்போ கூட இடையில தலைவலி வந்துச்சு, நார்மல் வலி. நான் அந்த ஸ்கார்ஃப் எடுத்து போட்டோன்னே அது நின்றுச்சு. அந்த மாதிரி அந்த ஸ்கார்ஃப் அவ்வளோ அற்புதம். நம்ம பி இன்டர்நேஷ்னலோட நீங்கள் தலைவலி என்னோடய ஃப்ரெண்ட் கூட சில பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய டெஸ்டிமோனிக்கு நான் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்று. இது வந்து என்னோடய டெஸ்டிமோனி, என்ன தலைவலி. அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கும் இருக்குது. நான் அதுவும் உங்களுக்கு அப்புறம் ஒன்றுனா ஒரு வீடியோ போடுறேன். பட் இது தலைக்கு உள்ளது. யாருக்கெல்லாம் தலைவலி இருக்குது, மைக்ரைன் வலி இருக்குது, ரொம்ப வருஷக்கணக்காக தலைவலி இருக்குது, எப்போ பார்த்தாலும் தலைவலி வந்துக்கிட்டே இருக்கும், கையில் மிஞ்சா காப்பா வச்சே இருப்பேன், தலையில் மிஞ்சா காப்பா பூசணும், அவங்களாம் எனக்கு புலனம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த மாதிரி செலவு பண்ணுறீங்க கொஞ்சம் வந்து அந்த செலவு இல்லை. நீங்கள் இந்த துணியை வாங்கி போட்டுக்கிட்டிங்கன்னா 4-5 வருஷம் அந்த துணி உங்களுக்கு இருக்கும். 4-5 வருஷம் நீங்கள் போடலாம். ஒரு வாட்டி செலவு பண்ணி வாங்க போகிறீங்க, 4-5 வருஷம் போடுவீங்க. ஆனால் மித்த இதுலேருந்து ரிலீஃப் ஆயிடுவீங்க. நீங்கள் மருந்து சாப்பிட்றதுலேருந்து சும்மா தைலம், குறைச்ச தைலம் வாங்குறது, இதெல்லாம் ரிலீஃப் ஆயிடுவீங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லித்தரேன். என் புலனம் என்ன கேட்குறேன், எனக்கு புலனம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லோரும் எப்போதுமே நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.